என்னுடைய முடிவு, என்னுடைய ஆசை, நான் நினைச்சது, நான் டிராவல் பண்ணது, நான் ரொம்ப கமிட் பண்ணது, நான் ஆசையா உருவாக்குனது, நான் பாடுபட்டது எனக்கு எதிராக இல்லைன்னா எனக்கு நிராசை ஆகும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடக்கூடாது. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிராசையாக்கப்பட்டு தோல்வியாக்கப்படும் போது, நான் நிர்ணயம் பண்ணினது நடக்காத போது முதல்ல நம்பர் 1 முதல்ல நினைக்கணும், எனக்கு இது முடிவில்லை, இன்னொரு எனக்கு இருக்கின்றத கர்த்தருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க மனைவி சொல்றாங்க, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும்போது, நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய். தேவன் கையிலேயே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நான் முழு மனசா இன்றைக்கு நான் கடந்து போகிற இந்த தோல்வின்னு நினைக்கிறத, நான் கடந்து போகிற இந்த பாதையை, இந்த நஷ்டத்தை, இந்த காரியம் நடக்காம போனதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா 100% முழு மனதாய் நான் ஏற்றுக்கொள்றேன்னு நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி வைங்களே, அது உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா நரகமா மாறிடும். நரகமா மாறிடும். சில நேரத்தில் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நரக வாழ்க்கையில வாழ்றாங்க. நிறைய குடும்பங்கள் நரக வாழ்க்கை வாழ்றாங்க. வயசு 25, வயசு 28 ஆகல, அதுக்குள்ள அவர்கள் வாழ்க்கை நரகமா இருக்குது. நரகத்துல வாழ்றேன் நான், எனக்கு பிடிக்கல, இந்த உலக வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, உலகத்துல நான் வாழ வேண்டாம்னு நினைக்கிறேன், நான் செத்துறலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் கற்பனை பண்ணது ஒண்ணு, நான் ஆசைப்பட்டது ஒண்ணு, நான் பாடுபட்டது ஒண்ணு, எனக்கு நடந்தது இன்னொன்னு நடந்திருக்குது. நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் எப்படி, நான் ஒரு கேரக்டர் நினைச்சேன், ஆனா என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கேரக்டர் இருக்காரு, நான் ஒரு கேரக்டர் நினைச்சேன், என் மனைவி இன்னொரு கேரக்டர் இருக்கிறாங்க, நான் இப்படி நினைச்சேன் ஆனா அது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திலே நிராசையாக்கப்படும் போது நிறைய பேரால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்த முயற்சியை உங்களால் எடுக்க முடியும். நீங்க ஏற்றுக்கொண்டால்தான் நீங்க சமாதானமா வாழ முடியும். நீங்க அதை ஏற்றுக்கொண்டால்தான் நான் நம்புறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க சும்மா பாஸ்ட் சொல்றாரு அப்படின்றதுக்காக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எனக்கு அவர் எது செஞ்சாலும் நன்மைக்கு தான்.